அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் கேபி ஸ்கொயர் பதிப்பகம். நம்ம சேனலில் கடந்த 1 மாதங்களாக நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு கடுமையான பணிச்சூழல் தான் காரணம். கடந்த வாரம் குரூப் 1 தேர்வு வந்து எழுதியிருப்பீங்க. அதை நல்லாவே எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வரப்போகிற குரூப் 4 தேர்வுக்கும் நீங்கள் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருப்பீங்கிறதையும் நான் நம்புகிறேன். இது போக நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து இந்த வீடியோவை எதுக்காகனா இன்னும் நம்ம பப்ளிகேஷனை பற்றி, இன்னும் நம்மளோட நோக்கங்களை பற்றி இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிகிறபடி, ஏன்னா நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பேசியும், நான் என்ன சொல்ல வரேன்றதையும் புரியாமல் பேசியும் இப்படியே தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பப்ளிகேஷனை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பப்ளிகேஷனோட முதல் நோக்கமே என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை படித்தா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம், இதை மட்டும் கவர் பண்ணுங்க நம்ம பாஸ் ஆகிடலாம், இங்கே வாங்க இதில் வந்து சேருங்க நம்ம பாஸ் ஆகிடலாம், இந்த 10 புக்கை மட்டும் படிங்க நம்ம பாஸ் ஆகிடலாம். இப்படி நிறைய சோசியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட்டையும், இல்லை இதுக்கு முன்னாடி இந்த இங்கே போய் சேருவோம்ப்பா, இங்கே போய் சேர்ந்தா அங்கே படிச்சிடலாம்ப்பா, இங்கே போய் சேர்ந்தா இங்கே படிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதையும், நம்ம சொந்தக்காரங்க சொல்கிறாங்கக்காண்டி அங்கே போய் சேர்ந்து நம்ம மன உளைச்சல் ஆகி அப்படி வந்த நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு சிங்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே வெற்றி அடைஞ்சவங்களை பார்க்கணும். அந்த வெற்றி அடைஞ்சவங்க எந்த வழியை நோக்கி போனாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வெற்றி அடைஞ்சவங்கலாம் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் மதுரையில் இருக்கேன். இப்போ மதுரையில் கார்பரேஷன் ஒரு ஏரியா இருக்குது. இப்போ எல்லா ஸ்டடி ஹாலும் இருக்குது. அதாவது மாணவர்கள் படிப்பகம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாணவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பசங்க நிறையா படிப்பாங்க. இப்போ அவங்க ஃபுல்லாக எதை வச்சு படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கு தாங்க. ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக டிஎன்பிசி ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புதுசாக டிஎன்பிசி நோக்கி வரவங்களுக்கு, சார் புக்கெல்லாம் தூக்கி படித்தா எவ்வளோ சார் கஷ்டம் சார், நாங்கள் இதை மட்டும் படித்தா பாஸ் ஆகலாமா? கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாதுங்க. ஏன்னா கடுமையாக உழைச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் நிரந்தரம். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம எதில் எஃபோர்ட் போடலையோ, அந்த எஃபோர்ட் போடாத ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சாலும் அது நம்மளுக்கு நிலைக்காதுங்க. இதுதான் கடவுளோட இயற்கையான ஃபார்முலா. இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, நேர்மையான வழி எல்லாமே ஓகே. முதல் டிஎன்பிசி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்மளுக்கு நேர் வழி. இவ்வளோ தான் விஷயங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து நேர் வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை குறுக்கு வழியில் போனாலும் உங்களுக்கு போய் சேர்ற இடம் சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா குறுக்கு வழியில் அவங்க போயிட்டு இடையில பாதை தெரியாமல் நின்று நம்ம டைம் டிலே பண்ணி மறுபடியும் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேட்டு மறுபடியும் அந்த நேர்வழி பாதைக்கு வர்றதுக்கு, புதுசாக படிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க. கஷ்டப்பட்டு படித்தாலும் கண்டிப்பாக பலன் உண்டுங்க. இதை தான் நம்மளோட பப்ளிகேஷனோட முதல் தாரக மந்திரமாகவே வச்சுருக்கோம். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ரிசர்ச் டீம் இருக்குது, கார்த்திகேயன் அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களோட முழு நோக்கமே பார்த்தீங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் நிறைய பேர்த்த வெற்றி அடை செஞ்சுருக்கோம், வெற்றிக்கான பாதைக்கு கூப்பிட்டு போயிருக்கோம். இப்போ எங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக நாங்கள் ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களை பற்றி எங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், நாங்கள் பப்ளிஷ் பண்ண புக்ஸு எல்லாத்தையும் பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அதோட வெப்சைட் லிங்க் வந்து நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் புக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதாலும் அதில் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூல் புக்ஸை அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நம்ம அதை பற்றிலாம் சொல்லலை. நம்ம வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். எப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாரோட கொஸ்டின் பேப்பரும் இயர் வைஸ், அதாவது எந்த கொஸ்டினுமே நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாவோ டாபிக் வைஸாவோலாம் பிரிக்கலைங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலே, கடினமாக வந்து நம்ம உழைக்கணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒரிஜினல் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக பார்க்குறோம். சேம் அதே ஒரு எக்ஸாம்பிள் எழுதின ஃபீல்டில் ஃபுல் கொஸ்டின்ஸை நம்ம எழுதணும். ஸோ பிஓக்யூ அனலைசிஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும் போதே பிஓக்யூவும் படிச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட தேர்வுக்கான வழியை ஈஸியாக நம்ம வெற்றிக்கான பாதைக்கு கூட்டு போகும். அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி நம்மகிட்ட இருக்கிற புக்ஸை வந்து, இப்போ ஸ்கூல் புக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு புக்காக இருந்தாலும் என்னோட வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டு, உங்களுக்கு பிரிண்ட் அவுட் சார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப கம்மி தான். ஒரு பேஜ் வந்து ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு 50 பைசா மணிக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். நம்ம எப்போ 2019 ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஸ்கூல் புக்ஸோட ப்ரைஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணவே கிடையாது. சேம் அதே டைம் ஸ்பைரல் பைண்டிங்லாம் குவாலிட்டியாக இருக்கும். இதை பற்றி நான் ஒரு வீடியோ நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் அந்த இதில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்கணும். அதே மாதிரி பிஓக்யூ அனலைசர்ஸ் வந்து கொஞ்சம் கேர் பண்ணுங்கள்.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்களே நம்ம இதை படிச்சிட்டோம்ல நம்ம இந்த மெட்டீரியல்லாம் படிச்சிட்டோம்ல நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் போகிறாங்க. ஸோ அதனால ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருக்கிற டைமில் நம்ம நிறைய டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணுவோம். அதே சேம் டைம் பியூக்யூ அனலைசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம பெஸ்ட் ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம். பியூக்யூ புக் வந்து இந்த மாதிரி 2 பார்ட்டாக வந்துடும். 2 பார்ட்டுமே ஸ்கூல் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பின்னாடியும் ஆன்சர்ஸ் கீ, அதேமாரி எக்ஸாமோட எந்தெந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அந்த மாதிரி 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். 2020லேருந்து 24 வரைக்கும். இப்போ வந்து கரண்ட் எடிஷன் அப்டேட் ஆகிருக்கு, அட்டை மட்டும் தான் அப்டேட் ஆகலை. ஸோ 2025 வரைக்கும் வந்திருக்கும். இந்த 2 புக்குமே சேர்த்து நம்ம 1000 ருபீஸ். இதை வந்து நம்ம 900 ருபீஸுக்கும் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீயாகவும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணித்தரோம். இது போக உங்களுக்கு ஸ்கூல் புக் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், உங்களுக்கு காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ தேவையான பிரிண்ட் அவுட் தேவைன்னா நீங்கள் எப்போனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணப்படும், ரொம்ப டெலிவரி சார்ஜ் கம்மியாகவே. ஸோ இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கடுமையான வழிபாதையை காமிச்சு அவங்கள கண்டிப்பாக வெற்றி அடைய செய்வோம். அதுக்கு தேவை அயராத உழைப்பு கண்டிப்பாக தேவை. இதை தான் வேணும்னு சொல்லியிருப்பாரு, எழுமின் விழுமின் உழைமின் குறிக்கோளை அடையும் வரை செல்லாது நில்மின். இதை நம்ம தாராள மந்திரமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயணித்து இந்த உலகத்துக்கும் இந்த ஊருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வந்து ஒரு நல்வழிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் கேபி ஸ்கொயர் பதிப்பகம்.